என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஊரே சேர்ந்து குத்திட்டு இருக்கானுங்க, நீ அப்ப கூட பண்ண மாட்டியா? உனக்கு கோவம் வரும். பிக் பாஸ் எடுக்க சொல்லிட்டாரா கம்முனே. என்ன வாடா போட பேசுற? இவனை கலாச்சா எல்லாரும் சிரிப்பானு தெரிஞ்சுக்கினே வேணும்னே போடுவானு. சாப்பாடு கொடுக்கறாங்கல்ல, நீ ஹேண்டில் பண்ணு. மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மான எல்லாமே இருக்கணும்யா. இல்ல ஒரு மனுஷனா உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா? என்னடா சொல்லு, சும்மா சீன் பண்ணாத. நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவ் டுறீங்க. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 17 அண்ட் எபிசோட் 18 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது வியானா அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வியானாக்கு நேற்று நடந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு எல்லாருமா என்ன சேர்ந்து கார்னர் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி சொல்றாங்க, அது உனக்கு இன்னைக்கு தானே ஃபீல் ஆகுது, எனக்கு வந்த நாள்ல இருந்தே அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வியானா வந்து இல்ல கேப்டன் எல்லாத்துலயுமே வந்து பேசிட்டு இருக்காங்க, அப்படி பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வெளியே காட்ட முடியாம போயிரும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அதுக்குமே பார்வதி ஆமா கேப்டன் எல்லாத்துக்குமே வந்து பேசுறாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படியே அவங்க வந்து பேசினா கூட அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது, அதை எதிர்த்து பேசலாம். சோ அந்த மாதிரிலாம் பண்ணும் போது ஆப்வியஸா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய உரிமை, அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தலை வந்து நின்னாங்கன்னா அப்புறம் இண்டிவிஜுவல் ப்ளே போயிடுங்க. ஆக்சுவலா கேப்டனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை வந்து இன்வால்வ் ஆக தான் செய்வாங்க. ஏன்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியதே ஒரு கேப்டனுடைய பொறுப்பு தான். வீட்டில் பிரச்சனை வராம பார்த்துக்க வேண்டியதே கேப்டனுடைய பொறுப்பு தான். அப்படி இருக்கும்போது எஃப்ஜேவும் ஆதரையும் சும்மா சும்மா போயிட்டு அக்கா அவங்க பாருங்க எப்படி பண்றாங்க, அக்கா அங்க பாருங்க உட்கார மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் போய் கேப்டன் சொல்லிட்டு இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதை தான் அவங்க பண்றாங்க. ட்ரை பண்றாங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்க அப்பியர் ஆயிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க அட்ரஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனையுமே எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எந்த விதமான பார்ஷியாலிட்டி இல்லாம கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுல ஒரு சின்ன பார்ஷியாலிட்டி இருக்கத்தான் செய்யுது. ஆனா தலையே ஒரு விஷயம் நமக்கு ஒண்ணு பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அந்த வழக்கமா பிக் பாஸ் வீட்டுக்கு 8 மணிக்கு அலாரத்தை போட்டு எழுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல எல்லாரும் எஞ்சி வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் வேக்கப் சாங் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு டைரக்டா வேக்கப் சாங்கே போட்டுட்டாங்க. அப்போ கூட எஃப்ஜே எந்திரிச்சு வெளியே வரல. ஆதிரை போயிட்டு வாடா வாடான்னு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. அட போமா அப்படிங்கிற மாதிரி அவன் துரத்தி விட்டான். ஆக மொத்தத்தில் எஃப்ஜே மேல 1008 குற்றச்சாட்டுகள் இருக்கு. எஃப்ஜே பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பிடிக்கல. அவன் பண்ற மார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் கேவலமா தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆதிரை தான் இந்த லவ் கண்டென்ட்டை வாலண்டரா எஃப்ஜே கிட்ட வாடா பண்ணலாம்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து அந்த ஒரு விஷயத்துல எஃப்ஜே கொஞ்சம் தெளிவா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. எக்காரணத்தை கொண்டும் ஆதிரை கூட சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் உறுதியாவே இருக்காம போல இருக்கு. அதுக்கப்புறமா 2 QC இருக்காங்க பாத்தீங்களா, பார்வதி அண்ட் திவாகர். இவங்க ரெண்டு பேரும் காலங்காத்திலே உட்கார்ந்து ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, நேத்து எஃப்ஜே வினோத்துக்குலாம் எல்லா பாட்டிலும் ரிஜெக்ட் பண்ணி விட்டோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திவாகர் என்ன சொல்றாப்ல, அப்படிலாம் கிடையாது, அதுல டேஸ்ட் இல்ல, வினோத் பண்ணதெல்லாம் திறமையே இல்லை, அப்படி இருக்கிறது ரிஜெக்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரம்யாவோடதெல்லாம் 11 பாட்டில்ஸ் வந்துச்சு, அதுல 2 பாட்டில்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக மொத்தம் திவாகரை பொறுத்த வரைக்கும் QCயா பார்த்துட்டு இருக்காப்ல. ஆனா பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படி மட்டும் பார்க்க கூடாதுனே, அவங்க கிட்ட 50% நாமினேஷனை ஷேர் பண்ணக்கூடிய பவர் இருக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்லும்போது இல்லனே தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி கேம், நம்ம அதையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு பார்வதியோட கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்கள வெறுப்பேத்துறது அந்த QC அதெல்லாம் மீறி இந்த 50% நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எப்படியாச்சும் யார்கிட்ட ஏதாச்சும் வாங்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குறிக்கோளா இருப்பாங்கன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ வினோத்தோட டீமுக்கும் அது பண்ணக்கூடாது, அவங்க எலிஜிபிள் இல்ல. அண்ட் அதுக்கப்புறமா திவாகர் அண்ட் கமுருதீன் ரெண்டு பேரும் போயிட்டு கேமரா முன்னாடி பாட்டெல்லாம் பாடி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டுட்டாங்க. ஆனா திவாகர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் யாரு கண்ணில் படக்கூடாதோ அவர் கண்ணில் பட்டுருச்சு. வினோத் அதை பார்த்துட்டு நேரா எந்திச்சு வந்து கேமரா கிட்ட சொல்றாப்ல, இந்த பாண்டியராஜன் படத்துல 1000 2000 அப்படி சொல்லிட்டு பல பைத்தியங்களை கூட்டு உட்கார வச்சிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் ஆமா அதுல ஃபர்ஸ்ட் பைத்தியமே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கு வினோத் என்ன சொன்னார்னா, ஒன்னும் இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாங்க, யாரெல்லாம் பைத்தியம் அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சு விழுத்துட்டு போயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பிக் பாஸ் உள்ள வந்து கொஞ்சம் பைத்தியங்களை புடிச்சிட்டு போனா செக் பண்ணிட்டு போனா யார் பைத்தியம். ஆக மொத்தத்துல இது ஒரு பிக் பாஸ் வீடு தானா இல்ல கீழ்பாக்கம் ஹாஸ்பிடலா அப்படிங்கிற டவுட் நமக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்கே அந்த டவுட் வர ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. நம்பர் 1 பைத்தியம் காணா வினோத், எல்லாரும் பாத்துக்காங்க. உங்களை சொல்ல பேரு. அண்ட் அதுக்கப்புறமா வழக்கம் போல எஃப்ஜே அண்ட் ஆதிரை இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நல்லா தெனாவட்டா உட்காந்துக்கிட்டு இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்களா. அப்ப கனியா கண்ண சொன்னாங்க, சும்மா கூப்பிடுறதையே ஒரு வேலையா வச்சிருந்தா அதுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வேலை கொடுக்கறதுக்கு தான் கூப்பிடவே செய்யறோம், இங்க வாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கல் நையாண்டியோட தான் ஆதிரையே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க உட்கார்ந்து சைஸே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே
பார்வதி சும்மாவே காண்டாவாங்க. இன்னைக்கு பயங்கரமா காண்டாயி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க, சரி அந்த வேலையை செய்யணுமா வேணாமாங்கிறது ஏன் விஷ் தான், இதை நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வழக்கமா கேப்டனும் பார்வதியும் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னோட கேம் பண்ண மாட்டாங்களாம். இன்னொரு பக்கம் வியானா அண்ட் பார்வதி இவங்களுக்குமே கொஞ்சம் கொழுப்பு அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா கேமரா முன்னாடி போயிட்டு பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான் எஃப்ஜே, வாங்க வேலை செய்யுங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே அதுக்குமே பார்வதி இப்பெல்லாம் வர முடியாது, நாங்க ரெடி ஆயிட்டு தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வழக்கம் போல மறுபடியும் அவன் காண்டாயி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடு கொடுக்க கூடாது, இது என்னுடைய பவரை யூஸ் பண்ணி நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான், என்னடா இது உனக்கு கொடுத்த பவரை தவிர்த்து எல்லா பவரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேடா, நேத்து என்ன பிரவீன் நீங்க வேலை செய்யக்கூடாது வெளியே போங்க அப்படின்னு, டே அப்படிப்பட்ட பவர்லாம் உனக்கு கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடக்கூடாது அப்படிங்கறதை ஒரு பவர் யூஸ் பண்ணி சொல்றாராம். அப்பயும் கணேக்கா வந்து சொன்னாங்க, பார்ப்பா தம்பி உனக்கு அந்த பவர்லாம் கிடையாது, வேலை வாங்குறதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அட்வைஸ் பண்றாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது. இல்ல இல்ல அது நீங்க சொல்ல முடியாது. அப்ப பார்வதி கேப்டன் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இடத்துல தினசா உட்கார்ந்துட்டு இங்க வாங்க இந்த வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், அது என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை பாதிக்கிற மாதிரி இருக்கு, என் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்வதி கொஞ்சம் நியாயமா பேசுன மாதிரி எனக்குமே தோணுச்சு. அப்ப கணியக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் எந்த வேலையை செய்ய மாட்டேன் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு கேமே புரியலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே பார்வதி என்ன சொல்றாங்க, அம்மாமா அதாவது உங்களுக்கு சபரி எஃப்ஜே ஆதிரை அந்த மாதிரி உங்க ஆளுன்னு வரும்போது நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சப்போர்ட் பண்ணுவீங்க, எங்களுக்காகலாம் நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படிலாம் கிடையாது, நான் எல்லா பக்கமும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து பார்வதி என்ன சொல்றாங்க, ஒருத்தவங்களுக்கு பர்சனல் ஒர்க் கொடுக்கும்போது பண்ணணுமா அப்படிங்கிறத பிக் பாஸ் கிட்ட கேளுங்க அப்படின்னு உடனே, ஏமா அதுதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்களே, அது சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க பர்சனல் ஒர்க் கொடுப்பாங்க அதை நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வரதுக்குள்ள பிக் பாஸே ஆமா பண்ணணும்னு சொன்னா கூட என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பர்சனல் ஒர்க் வாங்கலாமா, அப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அது பண்றதுக்கு இஷ்டம் இல்ல. ஆக மொத்தத்துல பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க, நீங்க எங்கிட்ட சுத்திட்டு வந்தாலும் சரி எந்த வேலையை செய்ய சொன்னாலும் சரி அந்த வேலையில என்ன குறை இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சி அதை வச்சு பிரச்சனை பண்ணி எப்படி வேலை செய்யாம தப்பிச்சிடுவாங்களா அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப குறியா இருக்காங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ற வேலையை மட்டும் நீங்க சொல்லுவீங்க, அது மட்டும் பர்சனல் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா எஃப்ஜே போயிட்டு கிச்சன்ல இந்த லைட்டர் தூக்கி கையில வச்ச உடனே அதை பார்த்துட்டு பிரவீன் ராஜ் இங்க பாரு லைட்டர்லாம் எடுக்காது, அது கிச்சன் ப்ராப்பர்ட்டி, நான் ஒரு கிச்சன் இன்சார்ஜ் சொல்றேன், அது கீழே வை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அதுக்குமே எஃப்ஜே என்ன சொல்றான், இங்க பாருங்க லைட்டர்லாம் தூக்கி கையில வச்சுக்கலாம், நான் சும்மா வச்சுக்கலாம், அதுக்கெல்லாம் எனக்கு பவர் இருக்க தான் செய்யுது, நான் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். டேய் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு கொடுத்துருக்கதே மொத்தம் 4 பவர் தான், இவனடா 400 பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி நீ கீழே வை நான் வைக்க மாட்டேன், நீல வை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போயிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டு, அதாவது வழக்கமா அந்த பார்வதி வியானா கெமி ஆதிரை இவங்க 4 பேருக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே கேப்டன் ஆஜராகி நீங்க தப்பு நீங்க சரி அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருவாங்களே, இப்ப இந்த பிரச்சனைக்கு கணியக்கா என்னதான் செய்ய போறாங்க கேப்டனா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல பெருசா இன்வால்வே ஆக மாட்டாங்க. ஒரு பக்கம் கெமி எஃப்ஜியும் மாறி மாறி பயங்கரமான சண்டைலாம் போட்டுருக்காங்க, அதை பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறாங்களே தவிர்த்து அதுல இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி பேசாதீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரெண்டு பேர்ல யாரு தப்பு யாரு சரி அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இதுல எஃப்ஜே வேற கோச்சிட்டு நான் டீலக்ஸ் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி போன உடனே நான் நினைச்சிட்டேன் லைட்டரை தூக்கிக்கிட்டே போயிட்டான் போல இருக்கு, இது இன்னும் பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே வினோத் வேற போயிட்டு டேய் லைட்டர் ஏன்டா அடிச்சு வந்த கொடுத்துரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை அவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு எஃப்ஜே யோ இவ்வளவு நேரம் லைட்டரை நீ தான் வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டரை வாங்கி கொண்டு போய் எஃப்ஜே வந்து கிச்சன் டீம் கிட்டே கொடுக்க போறேன். ஆனா கிச்சன் டீம் என்ன பண்றாங்கன்னா நாங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்குடா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி கேட்டா பார்வதிங்கிற ஒரு ஆள் தானே தப்பு பண்ணாங்க, அவங்க பண்ண தப்புக்கு மொத்த டீமுக்கு நாங்க உணர்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீங்க உணர்த்துறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு, ஆனா இந்த விதத்தை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது தடவை ஸ்ட்ரைக்குக்கும் பார்வதி தான் ஸ்ட்ரைக் தான் பண்ணிருக்கோம். இதுக்கு நடுவுல பார்வதி வேற செருப்பை எங்க விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம டீலக்ஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதை வந்து கனியக்கா பார்த்தாங்க, வா 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 நான் ஒன்ன விட மாட்டேன் வா தோப்புக்காரணம் போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா தோப்புக்காரணங்கிறது ஒரு இடத்துல ரெண்டு போடுவாங்க, ஆனா இவங்க பிக் பாஸ் வீட்டையே சுத்தி சுத்தி போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நான் ஸ்கோர் பண்றேன்னா அதுலயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. 6 7 அண்ட் அதுக்கப்புறமா பார்வதி காஸ்டியூம்லாம் போட்டு சரி ரைட் வாங்க டியூட்டிக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்த உடனே அதை பார்த்துட்டு எஃப்ஜே பயங்கரமா கடுப்பாய் இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த வேலையும் பார்க்கல, இன்னைக்கு ஃபுல்லா இவங்க வேலையே பார்க்க கூடாது, நான் வேலை கொடுக்க மாட்டேன், டீலக்ஸ் வீட்ல இருந்து யாரும் வேலையும் கொடுக்க மாட்டாங்க, என்னப்பா யாரும் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே டீலக்ஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க, இந்த வீட்ல எவன் பேச்ச வேணாலும் கேட்டலாம் ஆனா எஃப்ஜே பேச்ச மட்டும் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அப்படிலாம் கிடையாது, அவங்க வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்களா வேலை
வேலை கொடுப்போம், கொடுக்காம இருந்தாலும் தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வினோத் உள்ள கூட்டு போய் வேலை கொடுத்துட்டு இருக்காப்ல. அதுல வேற வினோத் என்ன சொல்றாரு, அவன் சொன்னா நான் கேட்டுருவேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு வழியா கேப்டன் கனியக்காவும் அவங்க மௌனத்தெல்லாம் கழிச்சு சரி ரைட் என்ன ஏதுன்றதை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா சமைக்க மாட்டீங்க, எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கெமி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, நாங்க எவ்வளவு வேலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பயுமே எஃப்ஜே சரி ஸ்ட்ரைக் பண்ணா பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான். இதே விஷயத்தை பார்வதி பண்ணியிருந்தா கனி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஆனா அதுவே எஃப்ஜே பண்ணும்போது அதை கண்டுக்க மாட்டாங்க. இந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையிலுமே எல்லா பிரச்சனை வேற என்ன பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பார்வதி வியான ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆதிரை எஃப்ஜே, இந்த பிரச்சனை எல்லாம் கேப்டன் கனியக்கா தான் உள்ள பூந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ நடக்கிற பிரச்சனையை யார் தெரியுமா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா, சபரி இருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காப்ல. அதுல வேற கெமி கிட்ட கேட்கறாப்ல, பாரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல ரெண்டு பேருமே வார்த்தையை உடனே செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு கெமி சொல்றாங்க, பாரு மச்சான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அவன் என்னும் சொல்லிட்டு போட்டான், எனக்கு அது பிரச்சனையே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பரவாயில்லையே இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சபரி யோசிச்சுட்டு சூப்பர் மச்சான் அப்படிங்கிற மாதிரி பாராட்டிலே இருந்தாப்ல. அப்ப கெமி சொல்றாங்க, அவன் நடுவுல போய் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான்டா, அதான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஏண்டா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல எது சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டீங்க, ஆனா போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது மட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு சபரி இப்ப பார் நான் பாயிண்ட பிடிச்சி உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றேன் பார் அப்படிங்கிற பேர்ல அவன் உன்னை கெமியா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா இல்ல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்ட உடனே கெமி டென்ஷன் ஆனாங்க இல்லையோ, எப்படி டென்ஷன் ஆகி போயிட்டான். போய் பண்ணிக்கப்ப பண்ணாத ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனைக்காக ரெண்டு பேரை நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் என்ன ஏதுன்னு பொறுமையா ரெண்டு பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போகணும். ஆனா இதுல ஒருத்தன் மட்டும் சும்மா கோச்சிட்டு போயிட்டே இருப்பானா, அவனை எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சும்மாவே கோச்சிட்டு போயிட்டு இருக்கான். அவனை யார் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. ஆனா இப்ப சபரி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கெமி கிட்ட போய்கிட்டு இருக்காப்ல, நீ ஹர்ட் ஆயிருக்க அப்படிங்கிற விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் மட்டும் சும்மா வார்த்தையை விட்டுருப்பான்னு நினைக்கிறியா, அவன் வந்து கெமி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓவர் ரைட்ஸ் எடுத்து பேசியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்ல அதுக்கு கனியக்கா ஆமா எனக்குமே அப்படித்தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு ஊதிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ல ஓவர் ரைட்ஸ் எடுத்துட்டான்னு சொன்னானு ஒரு விஷயம் இருக்கு. அதான் நான் வரேன். ஆக மொத்தம் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே எஃப்ஜே தானே. ஆனா கடைசி வரைக்கும் எஃப்ஜேவா வாயை திறந்து ஏதாச்சும் சொன்னானான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் எஃப்ஜே எதுவுமே சொல்லல. எஃப்ஜே கோச்சிட்டு போறத தவிர வேற எதுவுமே பண்ணல. ஆனா எஃப்ஜே உடைய வாயை சபரி தான் இங்க வந்துட்டு அவன் அப்படி நினைச்சு சொல்லியிருப்பான், இப்படி நினைச்சு சொல்லியிருப்பான், கெமியா நினைச்சிருப்பான், ஃப்ரெண்டா நினைச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்ல. அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆமா அப்படிதான் நினைச்சிருப்பான்னு சொல்லிட்டு கனியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் ஒரு குரூப்பிசமா தெரியல. அப்படி சொல்ல முடியாதுல்ல, கெமிங்கிறது ஒரு ஓவர் உரிமை இருக்குல்ல, இது நாம கொடுத்த ஸ்பேஸ் தான். ஒரு பக்கம் எஃப்ஜேக்காக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே, இன்னொரு பக்கம் எஃப்ஜே என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்வதி எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்கு சொல்லிட்டு அவன் வழக்கமா என்ன பண்ணுவானோ அந்த மார்க்கிங்க தான் பார்வதி கிட்ட பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் வயித்துலயும் அடிக்கிறது. அண்ட் இப்படியே பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பிரவீன் ராஜே கொஞ்சம் மனசு மாதிரி சரி விடு கம்மி பதம் மாறிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கெமி பயங்கரமா டென்ஷன் ஆகி சரி ரைட்டுப்பா சமைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா, நீங்க சமைச்சுக்கோங்க நான் வரல, அவன் என்னதானே சொன்னா அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போய் அழுகலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சபரி தான் பின்னாடியே போய் சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சாப்ல. ஆக மொத்தத்துல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் தான் அதுல கனி கேப்டனா இருப்பாங்க போல இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது அதுல கனி இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சபரி தான் திடீர் கேப்டன் ஆகி சால்வ் பண்ணுவார் போல. சாப்பாடு போடுறது அதை நான் பண்ணிக்கிறேன், என்னையும் டீமையும் நான் வேற மாதிரி பாக்குறேன். அண்ட் இவ்வளவு நேரம் இங்க நடந்த பிரச்சனை அண்ட் எஃப்ஜே பண்ணக்கூடிய வேலையெல்லாம் விக்ரம் தூரத்துல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு எஃப்ஜே கூப்பிட்டு அட்வைஸே பண்ணாப்ல. இங்க பாரு சும்மாவே நீ சண்டைன்னு அதை மட்டுமே போட்டுருந்தா பாக்குற மக்களுக்கு அது போர் அடிச்சு போயிடும், அது பெருசா கண்டென்ட்டாவே இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் கிரியேட்டிவான டாஸ்க் எல்லாம் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு எஃப்ஜே சொன்னாப்ல, இங்க பாருங்க நான் டாஸ்க்னு கொடுத்தாலே பண்ண மாட்டாங்க, அதுல இருந்து நான் கிரியேட்டிவா யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா விக்ரம் பாயிண்ட்டுக்கே வந்துட்டாப்ல. நீ சும்மாவே போயிட்டு பார்வதின்னு சொல்லிட்டு பார்வதியே நோண்டிக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு அட்டென்ஷன் கிடைக்கும்னு நினைக்கிற? பார்வதிக்கு தான் அட்டென்ஷன் கிடைக்கும். மத்த எல்லாருமே வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா, அவங்க யாருக்குமே அட்டென்ஷன் கிடைக்காம போயிடும். சோ நீ சும்மாவே போய் அவங்கள நோன்றத முதல்ல நிறுத்து அப்படிங்கிற ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்தாப்ல. அவங்களுக்கு இருக்கிற அட்டென்ஷன்லாம் அவங்களுக்கு போகுது, அட்டென்ஷன் தானே கரன்சி. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கியூசியா திவாகரன் பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு அப்கிரேட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. அது என்ன அப்கிரேட் அப்படின்னு சொல்லி கேட்டா இதுக்கப்புறம் கியூசி எல்லா கடைக்கும் டைரக்டாவே போய் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி ஹைஜீன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டைரக்டாவே விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து ஜூஸ் ஓனர்ஸ்மே அந்த பாட்டில் எடுத்துட்டு போய் கியூசி கிட்ட எப்படியாச்சும் அப்ரூவ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஒரு டைம்ல ஒரு கடையை தான் கியூசி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா தான் ஒரு செக் பாயிண்ட் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த ஜூஸ் ஓனர்ஸ்
இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த QC-ய நல்லா கவனிச்சுக்கணுமா, அது அவங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டாப்ல. QC ஆபீசர்ஸை உபசரிப்பது ஜூஸ் ஓனர்ஸின் கடமை. சோ இப்போ பார்வதி திவாகர் எப்படி ரெடி ஆயிட்டாங்கன்னா, நாங்க சும்மாவே ஆடுவோம், கால்ல சலங்கையை வேற கட்டி விட்டீங்க, அப்ப நாங்க எப்படி ஆடுவோன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு கொடுத்துருக்க பவரை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த வேலைகளை இப்போ இந்த ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் QC-க்கு பார்க்கணுமா. அதுக்கப்புறமா டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வழக்கம் போல பாட்டில் ட்ரக் வந்த உடனே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் குடுக்குன்னு ஓடி போய் பாட்டில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா QC நாங்க கடையை விசிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி விட்டாங்க. அண்ட் பார்வதி FJ-வை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. நேரா FJ கடைக்கு தான் ஃபர்ஸ்டா போயிட்டு வம்பிழுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அந்த கடை மேலேயே ஏறி உட்காந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கிச்சன் ஸ்லாப்ல ஏறி உட்காந்து என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனை மறுபடியும் இங்கேயும் வந்துருச்சு. FJ சொல்றான், என் கடையில எல்லாம் ஏறி உட்காராதீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் யாருன்னு தெரியும்ல, நான் QC, நான் அப்படி தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இங்க சாப்பாடு பொருள்லாம் இருக்குங்க, சாப்பாடு பொருள் இருக்கிற இடத்துல தான் உங்க டிக்கியை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ QC கிட்ட இப்படி திமிரா தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே ரெண்டு பேருக்கும் பத்திக்கிச்சு. இருக்கலாம், கடை மேல உட்கார வேண்டாம். அண்ட் பிக் பாஸ் சொல்லியிருந்தார் இல்லையா, QC ரெண்டு பேருமே இந்த ஓனர்ஸ் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் கூச்சமே இல்லாம முட்டை குழம்பு வச்சு ரைஸை வச்சு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் ஆர்டர் பண்ண, இன்னொரு பக்கம் திவாகர் எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்டர்லாம் பண்ணிருந்தாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா தான்டா போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விக்ரம் போயிட்டு பாட்டில்லாம் கொஞ்சம் நசுக்கிருச்சு, நான் மேலே ஏறி படுத்துட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ரைட்டு என்ன பக்குவமா தூக்கி கொண்டு போய் வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விக்ரம் தூக்கிட்டு வந்து உட்காரலாம் வச்சுட்டு இருந்தாப்ல. ஸோ இப்போ போற டாஸ்க் படி பார்க்கும்போது எப்படி ஆயிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் டேஸ்ட் ஸ்மெல்லு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களை எப்படி கவனிச்சுக்கிறீங்க அதை பொறுத்து தான் பாட்டில் அப்ரூவ் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதே நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு சாஃப்டா தூக்கிட்டு அண்ட் ஒரு பக்கம் பார்வதிக்கு பல பேர் உபசரி பண்ணிட்டு போது, இன்னொரு பக்கம் திவாகருக்கு பார்த்தீங்கன்னா FJ தான் விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதை பார்வதி நோட் பண்ணிட்டாங்க. ஆஹா, இவன் விழுந்து கவனிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திவாகர் கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு திவாகரை கூப்பிட்டு, அண்ணே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திவாகரை சொல்லிட்டாப்ல, உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்குமா, எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா நான் FJ-க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதே சொன்ன உடனே நம்ம பார்வதி பார்த்தாங்க, என்னன்னே அப்ப அவன் அவமரியாதை பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கும் போது FJ அங்கேருந்து வந்து சேரெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் கையெல்லாம் அமுக்கி விடுப்பா அப்படிங்கிற மாதிரி கலையரசனை கையமுக்க சொன்ன உடனே பார்வதி காண்டாய் எஞ்சி போய், சரி ஓகே நான் FJ உடைய அந்த ஜூஸ்ல எசன்ஸை கலந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. QC-யா ஹைஜீன் எப்படி இருக்கு, கரெக்டா வேலை பார்க்கறாங்களா, இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு உரிமை இருக்குதே தவிர்த்து அந்த ஜூஸ்ல போயிட்டு எசன்ஸை கலக்கிறதுக்கோ அந்த ஜூஸை நாசமாக்குறதுக்கோ QC-க்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதனால ஆதரை வந்து சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் FJ-வும் எஞ்சி வந்து சண்டை போட ஆரம்பிச்ச உடனே இந்த கேப்ல பாத்தீங்கன்னா பார்வதியுடைய சாப்பாடை அதை சண்டை போட்டுருக்காங்களே, எனக்கு ஊட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம திவாகர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்ல. அதை பார்த்துட்டு பார்வதி காண்டாயி, ஆல்ரெடி திவாகர் மேல FJ-க்கு சப்போர்ட் பண்றான்ற ஒரு காண்டு இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்து வச்சு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சாப்பிட உனக்கு சாப்பிட உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எப்பா இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்வதி FJ கிட்ட போயிட்டு என்னதான் சண்டை பிடிச்சாலும் சரி வம்பிழுத்தாலும் சரி FJ-க்கு அகைன்ஸ்டா எவ்வளவுதான் பேசினாலுமே திவாகர் எப்படி மாறிட்டாருன்னா பார்வதிக்கு அகைன்ஸ்டா மாதிரி FJ-க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏன்னா FJ அவ்வளவு உபசரிப்பு பண்ணியிருக்காரா இல்லையா, அதெல்லாம் மனத்துக்குள்ள வச்சு நீ அப்படிலாம் பேசக்கூடாது பார்வதி, அவர் வளர்ந்து வரும் தொழிலதிபர், அவருடைய வளர்ச்சி நீ முடக்க பாக்குற அப்படிங்கிற மாதிரி கத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. திவாகர் FJ-க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார் அப்படிங்கிற விஷயத்தை பார்வதியால துளி அளவு கூட அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன் அவன் எனக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு வேலைகள் பார்த்துட்டு இருக்கான், என்ன இவ்வளவு அவமரியாதை பண்றான், அதெல்லாம் தெரிஞ்சுமே நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா, அப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பார், உன்னை எப்படியா திட்டி ஆகணுமே. ரைட், இப்போதைக்கு எனக்கு கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டல அதை வச்சு திட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏயா நீ ஏன் சாப்பாடை திருடி தின்னவன், அப்படி தின்னவன் இப்படி தின்னவன் சொல்லிட்டு திவாகரை போட்டு கிளின்னு கிழிச்சு தள்ளுறாங்க. ஆக மொத்தம் பார்வதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா, நான் சொல்றதை கேட்டுட்டு என் பின்னாடி நாய் மாதிரி வாழை சுட்டிட்டு வந்தானா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், அதுவே நீ எனக்கு அகைன்ஸ்டா மாதிரி கொலைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வையேன், நீ என் காலில் போட்ட செருப்பு மாதிரி போட்டு மிதிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நீங்க பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி வினோத் கூட டீலிங் போட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எப்படி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா. இப்போ ரம்யா வந்து அப்ரோச் பண்றாங்க, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டீலிங் உடனே மாத்திட்டாங்க. இதுக்குள்ள திவாகர் வந்து நீ வினோத்துக்கு சப்போர்ட் பண்றல, அந்த மாதிரி நான் FJ-க்கு சப்போர்ட் பண்றேன், சரி ரைட் ரெண்டு பேருக்கு வேணாம் நம்ம என்ன ரம்யா கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வாயே சொல்லிட்டாப்ல. இது பண்ணீங்கன்னா நான் மறக்க மாட்டேன். ஓகே மேம். பார்வதி பேசி திவாகரை பிரெயின் வாஷ் பண்ணதுல திவாகருமே எப்படி மாறிட்டார் அப்படின்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் பார்வதிக்கு ஒரு
நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி கொடுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரே இந்த கேம் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்போ ரம்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, திவாகரன் உங்ககிட்ட தான் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல அடுத்த வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த வாரத்துக்கு அவங்க எங்க இருக்கு? இந்த வாரம் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ணிருக்காப்ல, அடுத்த வாரம் அவருக்குலாம் கிடையாது. ஆனா இந்த வாரம் கிடைச்ச நாமினேஷன் பாஸ் தான் அடுத்த வாரம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ப வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. சோ அதனால உங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு, அதே மாதிரி பார்வதி கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கும் கிடைச்சிரும். சோ உங்க ரெண்டு பேருக்குமே கிடைச்சிரும், எனக்கும் கிடைச்சிரும், மூணு பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ பாஸ் இருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறமா பார்வதி திவாகர் கிட்ட ஏன்னா என்ன விட்டு கொடுக்குற, எல்லாரும் மாதிரி விட்டு கொடுத்தலாம் பேசாதே, இப்ப கூட பாருங்க இந்த சாப்பாடு விஷயத்துல நீ என்ன பண்ணி விட்டேன்னு உனக்கே புரியுது, அது எங்க வந்து நிக்குதுன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். திவாகர் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டாப்ல. சரிமா நம்ம ரொட்டேஷன்ல போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதிக்கு வெறி பிடிச்சிச்சு. ஆனா போனேன் நீ இப்படிதானே பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கையா முய்யான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போயிட்டு பில்லோவெல்லாம் தூக்கி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வெறி பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்ப கூட பார்வதி என்ன கேக்குறாங்கன்னா, ஊரே சேர்ந்து என்ன குத்திட்டு இருக்கு, இந்த சமயத்துல கூட நீ எனக்கு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டியானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த மனுஷன் சப்போர்ட் பண்ணணும், ஊரே சேர்ந்து உங்களை குத்துச்சுன்னா நீங்க எதிர்த்து நில்லுங்க, நீ அந்த கேமை ஃபேஸ் பண்ணுங்க. அந்த மனுஷனுடைய கேமை பாப்பாரா இல்ல ஒன்ன குத்துது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தியாகம் பண்ணி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் ஊரே சேர்ந்து குத்தி தான் இந்த வாரம் நாமினேஷன்ல கூட பார்வதி வரல. ஒரு பக்கம் பார்வதி இந்த மாதிரி கத்தி கதறி இவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா எஃப்ஜேவும் சபரி அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாய். நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஊட்டிலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பார்வதி வந்து திவாகர்கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் மனசு கவனிக்க கூட இல்லையே. நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க, நீங்க ஓனர் தானே, இவரை கொஞ்சம் தள்ளுங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரம்யா போயிட்டு பார்வதி கிட்ட இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஒரு டீலிங் ஒன்று போட்டாங்க பாத்தீங்களா, அந்த டீலிங்கே ஃபேக்கா. ரம்யா வந்து அதுலயுமே ஒரு கேம் விளையாடுறாங்க. இப்ப சபரி வந்து கேட்கும்போது சொல்றாங்க, ஆமா டீலிங் போட்டேன், ஆனா கடைசில நான் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி வேற ஆளை செலக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா கேட்டப்புறமா சொல்லுவேன் என் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். அதாவது பார்வதி இப்ப ரம்யாவை செலக்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். இவங்க இன்னொருத்தவங்களை சேவ் பண்றதுக்கு பவர் இருக்கும் இல்லையா, அப்ப வந்து பார்வதி நினைச்சிட்டு இருப்பாங்க நம்மள தான் சேவ் பண்ணுவாங்கன்னு. ஆனா வேற ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடுவாங்களாம். அதாவது என்னதான் இது வந்து ஸ்ட்ராட்டஜியாவே இருந்தாலும் கேம்னு வரும்போது ஒரு அடிப்படை நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மை கூட ரம்யா கிட்ட இல்ல. முள்ளால தான் எடுக்கணும். அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆனா அப்புறமா ஒரு வழியா QC வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப திவாகர் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டில் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில தூக்கி போட்டோம்னா இப்படி தான் தூக்கி போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அங்கே சண்டைக்கு வந்தாப்ல. அந்த அதுக்கப்புறமா யாருமே இங்க நிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்வதி அதெல்லாம் நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்து வினோத் பிக் பாஸே நிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, நீ என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்ப திவாகர் இருந்துச்சு என்ன இவரு வாடா போடான்னு பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதாவது QCக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு கடத்துல மரியாதையை எங்க கொண்டு நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா. அந்த அடுத்த FJ QC பார்க்கும்போது திவாகர் வந்து அந்த பாட்டில பார்த்து அப்ரூவ்டுன்னு டாப்ல, ஆனா பார்வதி பார்த்துட்டு இல்ல ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஊத்தனோனே அது என்ன அவர் அப்ரூவ்ன்றாரு நீ ரிஜெக்டட்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு FJ சண்டைக்கு போக உடனே வினோத் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா வந்துட்டாப்ல. இல்லையே எனக்கும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க, அவங்க அப்ரூவ் பண்ணாங்க இவர் ரிஜெக்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் அப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடுத்து தான் ஆதிரை வந்தாங்க. ஆதிரை வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா என் கூட நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல அதனால ஒரு பாட்டில் ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மூணாவது பாட்டில பார்த்துட்டு இது கொஞ்சம் நெளிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆதிரை சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் செலக்ட் பண்ணீங்கல்ல அதோட கம்பேர் பண்ணி பாருங்க இது ரொம்ப பெட்டரா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ நீ அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துட்டு ஸ்மெல்லு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏமா எல்லாம் ஒரே ஜூஸ் தான், எல்லாம் ஒரே கலர் ஒரே டேஸ்ட் ஒரே ஸ்மெல்லு தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் பாட்டில் செலக்ட் பண்ணி ஸ்மெல் நல்லா இருந்துச்சா, இந்த ஸ்மெல் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு ஆதிரை பயங்கரமா கடுப்பாய் நீ எதையுமே செலக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலையும் எடுத்து திறந்து கீழே ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெரிய பிரச்சனையாகி போச்சு. இதுல கலையெல்லாம் பயங்கரமா கடுப்பாயி அந்த டேபிள்லாம் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கலையரசன் அந்த டேபிளை போட்டு மீச்சதுக்கு பார்வதி என்ன பண்றாங்கன்னா, கலையரசன் யாருடைய ஒர்க்கர் FJ உடைய ஒர்க்கர் தானே, அதனால FJ உடைய பாட்டில் தான் வந்து ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பாட்டில் தொடர்ந்து எல்லா ஜூஸையும் கீழே ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் FJ பயங்கரமா கடுப்பாயிட்டாப்ல, திவாகருமே அப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராப்ல. ஆனாலுமே நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டு அமைதியா உட்காரு, எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா பார்வதி ஒரு மனுஷனை போட்டு இப்படி அடக்குன்னு அடக்கிட்டு இருக்காங்க, இந்த அளவுக்கு அடக்குனா எப்படி ஒரு மனுஷன் வெடிச்சு வெளியே வருவான்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா திவாகர் வெடிச்சு வெளியே வந்தாப்ல. ஆனா வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா பிரேக் ரெஸ்ட் அப்படி சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு.
ஆனா பிரேக்னு கேட்டதுக்கு அப்புறமா திவாகர் ஓரளவுக்கு கரெக்டா பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. இங்க பாரு பார்வதி, உன்னை எஃப்ஜே வந்து அவமரியாதையா பண்ணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணல. வினோத் மட்டும் எப்படி பிஹேவ் பண்றாரு, ஏன்டா அவர் அப்படிதானே பண்றாரு, அதனால அதையும் நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டெல்லாம் எடுத்து கீழே ஊத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. கடைசியில் சபரியோடது மட்டும் தான் செலக்டட், மத்த எல்லாரோடதும் ரிஜெக்டட்னு சொல்லிட்டாங்க. அப்ப பார்வதி பார்த்தாங்க இந்த மனுஷனை கூட வச்சிருந்ததுக்கு இவனால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணி விட்டான். நம்மளுடைய மொத்த பிளானும் வேஸ்டா போச்சு. ஒரு பக்கம் வினோத்தும் வரல, இன்னொரு பக்கம் ரம்யாவும் வரல. சபரி வரதுனால நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைக்க போறதில்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த கேமுக்கே வரல, நான் ரிசைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேலை செய்ய போன இடத்துல ரிசைன், இப்ப QCன்னு ஒரு போஸ்டிங் கொடுத்தா அங்கேயும் ரிசைனா. அதுக்கப்புறமா பார்வதி திவாகரை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஆனாலுமே இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட ரோசமே இல்லாம பார்வதி பின்னாடியே போயிட்டு அப்படி பண்ணிக்கலாம் பார்வதி, இப்படி பண்ணிக்கலாம் பார்வதி, கோவப்படாத பார்வதி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாப்ல. ஆனா கடைசியில பார்வதி சாப்பாடு மேட்டரை எடுத்து திட்டினதுக்கு அப்புறமா தான் இந்த மனுஷனுக்கே கொஞ்சம் ரோசம் வந்து கோவம்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா கேமரா கிட்ட போயிட்டு பிக் பாஸ் அவங்க வரலன்ட்டாங்க, நானே தனியா பாத்துக்கிட்டுமா அப்படிலாம் கேட்டு இருந்தாப்ல. பாரு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, நானே பண்ணிரட்டுங்களா. அண்ட் அதுக்கப்புறமா வழக்கம் போல கேப்டன் கனியாக்கா போயிட்டு பார்வதி கிட்ட இப்ப நீ என்னமா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா எனக்கு எதுவும் தெரியாது, எங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல ஆரம்பிச்சு கடைசியில கார்டன் ஏரியா வரைக்கும் அண்ணன் கிட்ட கேட்டுக்கோங்க, அண்ணன் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படி இந்த வடிவேல் காமெடி மாதிரியே கத்திக்கிட்டே போயிட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிச்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் கங்குவா படத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கத்து 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 கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. காதுல ரத்த வராத குறையா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வெறுப்பேற்றுவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எல்லாருமே அமைதியா போகணும். ஆனா அதே விஷயத்தை யாராச்சும் பார்வதிக்கு பண்ணாங்க அப்படின்னா அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரா இருக்காங்க. இந்த இடத்துலயுமே எப்படியாச்சும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை அவங்க வாங்கணுமா, அவங்க வாங்குறதுக்கு அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணணுமா, எவனாச்சும் அவனுடைய கேமை தனியா அவன் விளையாடணும் அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்காதான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ திவாகரை போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திவாகரை பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தாங்க, திவாகர் ஒத்து வரலன்னு உடனே பிடிச்சு வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்வதி பண்ணது தான் முழுக்க தப்பா இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது. ஸோ உங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இஸ் மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்காத. பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.